ஹாய் டியர், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமருடைய பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஓகே, அப்போ பார்ட் 4 வச்சு என்ன சார் பார்த்துருப்போம் அப்படின்னா 1, 2, 3ல பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கிளாஸ் நிறையா இது பண்ணியிருப்போம், சென்டென்சஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருப்போம், நிறைய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம், இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4ல் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பேஜ் நம்பர் 14 இருக்குல்ல, 10th இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய அந்த 10 கிராமர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பார்ட் 5 என்ன பண்ண போறோம்னா பேஜ் நம்பர் 16 ஓகேவா, பேஜ் நம்பர் 16ல் இருக்கக்கூடிய ஓகேவா கிராமர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்க்கலாமா? ஓகே, தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதையும் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா. சரி பார்க்கலாமா? பாருங்க, ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் இருக்குது இல்லையா? ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இந்த சென்ஸ் எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது? அதாவது நம்ம வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருந்தால் லெட் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பட் இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் இருக்குது, அதாவது கமாண்ட் ஃபார்மேஷன் ரெக்வெஸ்ட் ஃபார்முக்கான ஒரு வேர்டு இருக்குது இல்லையா? ஸோ இப்படி ரெக்வெஸ்ட் ஃபார்முக்கானது வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம டேரக்டாக லெட் வச்சு எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? யூ வச்சு எழுதலாமா? அப்போ யூ தான் நம்ம இது பண்ணணும். இந்த ஃபார்மா நமக்கு தெரியும் இல்லையா? யூ வச்சும் நம்ம எழுதலாம் அப்படி அந்த ஃபார்மெட் தெரியும். அப்போ யூ போட்டிருக்கோம். வேர்ப் எந்த ஃபார்ம்ல சார் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட்டுக்குரிய பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். whenever we want to change active to passive, which means we have to use the be form we already know, isn't it? So like that way, here the verb is present form, that's why we have to use the present be verb. What are called present be verb? Is, are. These three called present be verb. Where do we use am? In the place of I we have to use am, is it? So okay, whenever the subject based on we, you, they, which means there we have to use are. Whenever the subject is he, she, it, which means there we have to use is it? So okay, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல you அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? you அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ you வந்துருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணணும், are யூஸ் பண்ணணும் இல்லையா? you are. அடுத்து ப்ளீஸ் எதோ ஃபேஸ் பண்ணிருக்குன்னு சொன்னோம், requested. இப்போ என்ன வரும்? இப்போ you are requested, you are requested போட்டோமா? அடுத்து plain ஸ்டேட்மெண்டா, plain கமாண்ட் இல்லையா? அப்போ plain கமாண்ட்னா என்ன யூஸ் பண்ணோம்? to வச்சு அந்த கமாண்ட்ஸ் அப்படியே எழுதிடணும். சொன்னோமா? to call him at once அப்படின்னா அப்படியே வந்துடும். புரியுதா? இதே நெகட்டிவ் வந்து என்ன சார் பண்ணியிருப்போம்? do not அல்ல don't வந்துருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? not to வச்சு எழுதியிருப்போம். இந்த இடத்துல do not இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிளைனா to வச்சே நம்ம எழுதிடுறோம். புரியுதா? சரி, புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, how did you cross the riverன்னு இருக்குது இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ல who வந்தால் மட்டும்தான் by whom வச்சு எழுதணும். சொன்னா இருக்கா? who வந்தால் மட்டும்தான் by whom வச்சு எழுதணும். அதை தவிர மற்ற எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கணும். சொன்னா இருக்கா? ஸோ how நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே வச்சுக்குவேன். how நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன சார் இருக்குது? டிட்ங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, பிளஸ் யூங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, கிராஸ்ங்கிற மெயின் வேர்ப் இருக்குது, தேர் ரிவருங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, எண்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. எண்டில் என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க் இருக்குது. சரி, இந்த சென்டென்ஸில் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க்கை நம்ம என்ன பண்ணணும்? கம்பல்சரி அப்படியே கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் மார்க் காரணம் என்ன சார்? கொஸ்டின் மார்க்கான ரீசன் வாட் இஸ் த ரீசன் ஃபார் த கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் போச்சுன்னா அந்த சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க். புரியுதா? சப்ஜெக்ட் whenever the helping verb goes to the in front of the subject, that is called question sentence. ஓகேவா? அதனால தான் அந்த சப்ஜெக்ட் முன்னாடி ஹெல்பிங் verb கொஸ்டின் சென்டென்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும்னு சொல்கிறேன் சார். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் இங்கே ஒரு சப்ஜெக்ட் போடுவேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் போடணும்னு சொன்னேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, டூ ஃபார்ம் வேர்ப்ல ஹெல்பிங் இருக்கும். டூ ஃபார்ம் என்னது? டூ, டஸ், டிட். இது மூணுமே டூ ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த டூ ஃபார்ம் வேர்ப்ல என்ன ஹெல்பிங் வேர்ப் வந்துருக்கு. இப்போ டூ ஃபார்ம் வந்துச்சுனாலே நான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? பார்ட் 4ல சொல்லியிருக்கோம், பார்ட் 3 பார்ட் 4லாம் சொல்லியிருப்போம். டூ ஃபார்ம் வந்தால் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? கிராஸ். கிராஸ்ங்கிற வேர்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கிராஸ்னு இருந்திருக்கும்.
இது எப்படி பிரிச்சிருப்போம் நம்ம டூ பிளஸ் டிட் பிளஸ் கிராஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். எப்படி சார் பிரிச்சிருப்போம்? டிட் பிளஸ் கிராஸ்ன்னு பிரிச்சிருப்போம். எதை? கிராஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்ம்ல இருந்திருக்குது, கிராஸ்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் இருந்திருக்குது. ஓகேவா? அதை தான் இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த வேர்பனை கொஸ்டின் டைப் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக இங்கே பிரித்து காமிச்சிருக்காங்க. அதனால இது கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் சப்ஜெக்ட் போடலாமா? த ரிவர்ஸ்னு இங்கே போட்டேன். த ரிவரா? த ரிவர் அப்படிங்கிறத போட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணேன், இங்கே ஹெல்பிங்கை போடணும். இப்போ வேறு வேர்பு மாடல் எக்ஸசைஸோ நான் ஹாஃப் ஆஃப் வந்திருந்தா நான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். டூ ஃபார்ம் வந்தால் டூ ஃபார்ம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நான் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இங்கே கொஸ்டின் மார்க் எனக்கு வரணும் சார். என்ன சார் ஹெல்பிங்கை போடுறது? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், whenever we want to change active to passive, which means we have to use the B form verb. The B form என்ன சார்? ஆமே சார், was were. அப்போ இந்த இடத்துல டிட்டுங்க எதுக்கானது சார்? பாஸ். இந்த டிட்டை ரிமூவ் பண்ணிட்டா இது செகண்ட் ஃபார்ம் மாறும் இல்லையா? டிட்டை ரிமூவ் பண்ணிட்டா கிராஸுங்கிற செகண்ட் ஃபார்ம் இருக்கும். அப்போ கிராஸுக்கு பாஸ்டன்ஸ்னால நம்ம பாசிட்டிவ் பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் பி ஃபார்ம் என்ன சார்? வாஸ் அல்லது வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிராஸ் இந்த ரிவருங்கிறது சிங்குலர்னால என்ன பண்ணேன், நான் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இந்த இடத்துல ரிவர்ஸ்னு வந்துருந்துச்சுன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், வேர் யூஸ் பண்ணியிருப்பேன். புரியுதா? நல்லா கவனிக்கணும். ரிவன் இருக்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரிவர்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நான் வேர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஃபார்ம் கொண்டு போகலாமா? கிராஸ் ஒரு தேர்ட் ஃபார்ம் சார், கிராஸ் கிராஸ்டு கிராஸ்ட். அப்போ கிராஸ்ட். ஓகேவா? அடுத்து சப்ஜெக்ட் வந்து என்ன வரும்? ஆப்ஜெக்டாக வரும். அப்போ பை யூவோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? யூவோட ஆப்ஜெக்ட் யூ தான். அப்போ சொல்லலாமா? ஐயோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? மீ. வியோட ஆப்ஜெக்ட் அஸ். யூவோட ஆப்ஜெக்ட் யூ தான். தேவோட ஆப்ஜெக்ட் தெம். ஹீயோட ஆப்ஜெக்ட் ஹிம். சியோட ஆப்ஜெக்ட் ஹர். இட்டோட ஆப்ஜெக்ட் இட்டு தான். ஓகேவா? அந்த பேஸில் தான் இருக்கு. இப்போ யூவோட ஆப்ஜெக்ட் யூவாவே நான் போட்டேன். புரியுதா? அடுத்த சென்ஸ் பார்க்கலாமா? நோ ஒன். நோ ஒன்றது என்ன சார்? ஏஜென்ட். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், நான் ஏஜென்ட்டை ரிமூவ் பண்ணணும். யூஸுங்கிறத ஹெல்பிங் வேர்ப், அதாவது பி ஃபார்முக்கான ஹெல்பிங் வேர்ப். பாரோயிங் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். த நாவல்ஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லைப்ரரி adverb of place. ஓகே, இது எதுவாக இருந்தால் ஃப்ரம் த லைப்ரரியாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ், we don't need. We need subject and object as well as the verb formation. That's only enough to the voice formation. ஓகே, இப்போ பாருங்க அதே தான். இப்போ நான் சப்ஜெக்ட் என்ன பண்ண, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வருமா? த நாவல்ஸ். தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் இல்லை. ஹியர் த நோ ஒன் இஸ் த ஏஜென்ட். ஓகேவா? சப்ஜெக்ட்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இது ஏஜென்ட் ஃபார்ம் தான் இல்லையா? ஓகே, ஆப்ஜெக்ட் கொண்டாட பாருங்க, த நாவல்ஸ். ஓகேவா? அடுத்து ஆக்டிவாக இருக்கிறத பேசிவாக மாற்றினா கம்பல்சரி பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி பி ஃபார்முக்கு தான் இருக்குது. அப்போ கம்பல்சரி இந்த பி ஃபார்ம் கொண்டுட்டு வருவோமா? கொண்டுட்டு வரலாம் பாருங்கள். நாவல்ஸ் சிங்கிளா ப்ளூரல் சார்? ப்ளூரல். ப்ளூரல்னா என்ன வரும்? அப்போ ஆர் வரும் இல்லையா? அப்போ ப்ளூரல்னா ஆர் வரும். வேர் யூஸ் பண்ணக்கூடாதா? அடுத்த டவுட். வேர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இது என்னது, இது ப்ரெசன்ட் பி வேர்ப். இது என்னது? ப்ரெசன்ட் பி வேர்ப். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரெசன்ட் பி வேர்ப்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூரலுக்கானது ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? அடுத்து நாவல்ஸா? அடுத்து இங்கே ஐஎன்ஜி எடுக்கணும் சார். ஐஎன்ஜியை நான் எடுக்கணும். ஐஎன்ஜியை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? பி கிட்ட தான் ஹெல்ப்பிங் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பி கிட்ட தான் ஹெல்ப்பிங் கேட்கணும். அப்போ பி வந்து என்ன பண்ணும், அந்த ஐஎன்ஜியை கேரி பண்ணிக்கும். அப்போ பீயிங் போயிடுச்சுன்னா என்ன வரும்? பாரோ இருக்கும். பாரோட தேர்ட் ஃபார்ம் அது பாரோட் அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நமக்கு எரர் கிடைக்கும். ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா என்ன ரீசன், நல்லா தெளிவாக கவனிச்சுங்க. ஏஜென்ட்ல என்ன இருக்குது? பிளைன் ஃபார்ம் கிடையாது, நோ இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண, நாட் போட்டு தான் கண்டிப்பாக என்ன பண்ண, பீயிங் சேர்க்கணும். மியரா பீயிங் போட்டால் அது எரர் ஆயிரும். ப்ரீவியஸ் சென்டென்ஸ் பார்த்துருப்போம். பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பீயிங் டேரக்டாக எழுதியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னா ஏஜென்ட்ல நெகட்டிவ். ஸோ ஆர் நாட் பீயிங். பாரோட தேர்ட் ஃபார்ம் என்ன சார்? பாரோட். பாரோட தேர்ட் ஃபார்ம் என்னது? பாரோட். அடுத்து சென்ஸ் இல்லைமா, ஃப்ரம் த லைப்ரரி அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சென்ஸ் பார்க்கலாமா? வில் யூ ஹெல்ப் மீ? இப்போ வில்ங்கிறது மாடல் ஆக்சனுக்கான ஹெல்பிங் வேர்ப் இல்லையா? யூ சப்ஜெக்ட், ஹெல்ப்புங்க வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ வில் வந்து அப்படியே போட்டுடலாமா அப்படின்னு சொல்ல பார்த்தா, இப்போ கேனோ இல்லை மேயோ இல்லை சுட்டோ உட்டோ வந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே எழுதிடலாம்.
ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது வில் இருக்குது. அப்போ இந்த வில் பார்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாற்றும் போது அந்த ப்ரொனவுன்ஸ் பார்த்தா அப்படின்னா ஐயோ வியோ இருந்துச்சு அப்படின்னா ஷேல் யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் மற்ற எந்த ப்ரொனவுன் வந்தாலும் ப்ளஸ் பேர் வந்தாலும் நேம் வந்தாலும் நம்ம வில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, நம்ம போடக்கூடிய சப்ஜெக்ட் என்னது மீயோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சார். மீயோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஐயா ஷோ. அப்போ என்ன பண்ணணும், ஐக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ ஷால் ஐ. ஓகேவா? அடுத்து ஆக்டிவாக பேசும்போது கம்பல்சரி யூஸ் பண்ணணும். பி ஃபார்ம் யூஸ் பண்ணணுமா? என்ன யூஸ் பண்ணுவோம் சார்? மாடல் ஆக்சஸ்னா பி யூஸ் பண்ணணும். இப்போ ஹாஃப் ஃபார்ம் வந்தால் யூஸ் பண்ணுவோம். ஹாஃப் ஃபார்ம் வந்தால் பீன் யூஸ் பண்ணணும். ஹாஃப் ஃபார்ம் பண்ண சார் ஹாவ், ஹாஸ், ஹேட் இந்த 3 வந்துச்சுன்னா பீன் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறேன், நான் பி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ சல்லை பி. அடுத்து ஹெல்ப்போட தேர்ட் ஃபார்ம் என்ன சார்? ஹெல்ப்டு. சல்லை பி ஹெல்ப்டு பை. யூவோட ஆப்ஜெக்ட் என்னதான் யூ அப்படின்னு வரும். புரியுதா? லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க். ஏன்னா சப்ஜெக்ட் முன்னாடி என்ன இருக்குது, ஹெல்பிங் இருக்குது, அதனால நான் கொஸ்டின் மார்க் அப்படியே போட்டுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டுட் த 4 சென்டென்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th பார்க்கலாமா? இப்போ 5th ஒன் பார்க்கலாமா? கோ ஃபார் எ ஜாக் இயர்லி இன் த மார்னிங் அப்படின்னு இருக்குது. என்ன இருக்குது? கோ ஃபார் எ ஜாக் இயர்லி இன் த மார்னிங் இருக்குது. இப்போ இந்த இதில் பாருங்க சார், இது எப்படி சார் இருக்குது? பார்த்தாலே தெரியுது இது ஒரு கமாண்ட்ஸ் அப்படின்னு தெரியுது. பார்த்தாலே தெரியுது நம்ம கமாண்ட்ஸ்னு தெரியுது. எந்த மாதிரி கமாண்ட்ஸ் சார்? அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி இருக்குதா? அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ எப்படி சார் பண்ணணும்? அதே ஃபார்ம் நான் சொன்னப்போ செகண்ட் பர்சன் சப்ஜெக்டா பண்ண வரும். யூ ஆர் என்ன சார் போடலாம்? அட்வைஸ் போடலாமா? பண்ணலாம். யூ ஆர் அட்வைஸ்ட். யூ ஆர் அட்வைஸ்ட். அடுத்து இது நெகட்டிவா பிளைன் சென்ஸா? பார்த்தா தெரியுது பிளைன் சென்ஸ். நெகட்டிவ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? நாட் டு வந்ததா டோன்ட் வந்துருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ பிளைன் சென்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம டேரக்டாக டூ வச்சதுலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? டு கோ ஃபார் எ ஜாக். டு கோ ஃபார் எ ஜாக் இயர்லி இன் த மார்னிங். இயர்லி இன் தி மார்னிங் அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Why have you left your brother at home அப்படின்றது ஏன் விதம்ல என்ன ஹவ் வச்சு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, இப்போ பாருங்க ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து என்ன சார்? ஒய் வந்துச்சுன்னா ஒய் அப்படியே தான் வச்சிருக்கணும். எப்போ சார் இன்டராக்டிவ் ப்ரொனவுன் சேஞ்ச் ஆகும்? இதில் மட்டும் சார் சேஞ்ச் ஆகும். ஹூ வந்தால் மட்டும் பை ஹூம்னு வச்சுருந்தோம் இல்லையா? ஹூ வந்தால் மட்டும் பை ஹூம்னு வச்சுருந்தோம். அது இல்லாமல் மற்ற எந்த இன்டராக்டிவ் ப்ரொனவுன் வந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ வென் வந்துச்சுன்னா வென் அப்படியே தான் வரும். வேர் வந்துச்சுன்னா வேர் அப்படியே தான் வரும். ஓகேவா? ஹவ் வந்துச்சுன்னா ஹவ் அப்படியே தான் வரும். அதே மாதிரி தான் ஒய் வந்துச்சுன்னா ஒய் அப்படியே தான் வரும். ஸோ ஒய் அப்படியே போட்டேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குது, நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்குது. கொஸ்டின் மார்க்னா நம்ம என்ன பண்ணுங்க, நான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொண்டுட்டு வரணும். கொஸ்டின் மார்க் காரணம் என்ன சார்? இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் தான் காரணம் இல்லையா? முன்னாடி இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் தான் இந்த என்னது கொஸ்டின் மார்க் காரணம். அப்போ நானும் கொஸ்டின் மார்க் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணானே ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும் இல்லையா? எதுக்கு? சப்ஜெக்ட் முன்னாடி இங்கே ஒரு சப்ஜெக்ட் போடுவேன், இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இங்கே ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இந்த ஹேவ் டேரக்டாக இறக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இறக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இறக்கணும் அப்படின்னா அது என்ன முடியும், கம்பல்சரி அது மிஸ்டேக்கில் தான் போய் முடியும். அப்போ எப்போ சார் முடியும்? எப்போ சில டைம் நமக்கு ரைட்டான பிரச்சனை கிடையாது, ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கில் போயிடும். அப்போ எப்படி சார் இது நம்ம எழுதுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி சப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண அந்த இடத்துல வேர்பை டிசைட் பண்ணி போட முடியும். புரியுதா? இப்போ பாருங்க இந்த இடத்துல யூங்கிற சப்ஜெக்ட் லெஃப்ட்ங்கிற வேர்பு, யுவர் பிரதர்ங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரலாமா? இப்போ யுவர் பிரதரை சப்ஜெக்டாக கொண்டுட்டு வந்தோம்னா என்ன வரீங்க, யுவர் பிரதர் போடுறேன்னா யுவர் பிரதர் அப்படின்னு நான் போட்டேன். இப்போ பாருங்களேன் யுவர் பிரதருங்கிறது என்ன சார்? ஹியா. யுவர் பிரதருங்கிறது என்னது நமக்கு ஹி. அப்போ ஹீனா அது என்ன சிங்குலர். சிங்குலர் தான் வரும். ஐ வி யூ தே வந்தால் ஹேவ் வரும். ஹி சி இட்டு வந்தால் ஹாஸ் வரும் இல்லையா? இப்போ பிரதருங்கிறது என்னது ஹீ தானே, அப்படி தானே? பிரதருங்கிறது என்னது ஹீ தான். அப்போ ஹீனா என்ன யூஸ் பண்ணணும், ஹாஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னா வரும் ஹாஸ் யூஸ் பண்ணணும். எங்கே யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் முன்னாடி யூஸ் பண்ணணும். ஏன் சார் சப்ஜெக்ட் முன்னாடி யூஸ் பண்ணணும்? ஏன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இல்லையா? ஸோ ஒய் ஹாஸ் யுவர் பிரதர். அடுத்து வேறு ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா இந்த சென்டென்ஸில்? வேறு ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா சார்? ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ப் போட்டோம்.
ப்ளஸ் வேறு ஏதாவது வேர்ப் இருக்கா அப்படின்னு பார்த்தா தேர் இஸ் நோ ஹெல்பிங் இஸ் இட். ஸோ மெயின் வேர்ப் இறக்கலாமா? இப்போ மெயின் வேர்ப் இறக்கணும் அப்படின்னா ரூல்ஸ் என்னது? பி ஃபார்ம் கூட தான் மெயின் வேர்ப் இறங்கும். whenever we want to change active to passive, which means we should carry the verb with the help of the B form. இல்லையா? B form ஓட ஹெல்ப்போட தான் நம்ம என்ன பண்ண கேரி பண்ணிட்டு வர முடியும். அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டேரக்டா இறக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும்? நான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹெல்பிங் போட்டாகணும். அப்போ ஹெல்பிங் என்ன வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சார் இந்த இடத்துல பி ஃபார்ம் எது வரும் அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய ஹெல்பிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இங்கே ஹெல்பிங் பண்ணது ஹாஸ், அதனால் யூஸ் பண்ண நான் பீன் யூஸ் பண்ணுறேன். இதா ஹாவ், ஹாஸ், ஹேட் வந்தால் பீன் யூஸ் பண்ணணும். மாடல் ஆக்சஸ் இருக்குல்ல, ஷல்லு, வில்லு, கேன், மே, சுட்டு, உட்டு, இந்த மாதிரி மாடல் ஆக்சஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே பி ஃபார்ம் ஹாஃப் ஃபார்ம் இருக்கிறதுனால பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து லெஃப்ட் ஆர் தேர்ட் ஃபார்ம் சார்? லெஃப்ட் தான். லெஃப்ட் தேர்ட் ஃபார்ம் லெஃப்ட் தான். அப்போ why has your brother been left? அடுத்து என்னது? பை யூவோட ஆப்ஜெக்ட் என்னது? யூ தான். யூவோட ஆப்ஜெக்ட் யூ தான். ஏற்கனவே சொன்னோம்ல, ஐக்கு மீ, வீக்கு அஸ், யூக்கு யூ தான், தேக்கு தெம், ஹீக்கு ஹிம், சீக்கு ஹர், இட்டுக்கு இட்டுன்னு சொன்னோம்ல, அதே தான். யூக்கு யூ தான். பை யூ அட் ஹோம் அப்படின்னு வரும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? ஓகே. இப்போ அடுத்த ஒன்று பாருங்களேன். நோபடி. நோபடின்னு இருக்குது சார். நோபடி அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணிது? நமக்கு ஏஜென்ட் ரிமூவ் பண்ணோமா? சுட்டுங்கிறத ஹெல்பிங் வேர்பா, சுட்டுங்கிறது ஹெல்பிங் வேர்பு, வயலேட்ங்கிறது மெயின் வேர்பு, த ரூல்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? சரி, இது எப்படி சார் இதெல்லாம்? வழக்கம் போல் த ரூல்ஸ் இங்கே போடலாமா? த ரூல்ஸ் போட்டேன். அடுத்து ஹெல்பிங் வேர்பு இருக்கா? ஹெல்பிங் வேர்பா அப்படியே இறக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து ஆக்டிவாக பேசிவ் மெத்தட் கம்பல்சரி யூஸ் பண்ண சொன்னால் பி ஃபார்ம் யூஸ் பண்ணால், அப்போ பி ஃபார்ம் யூஸ் பண்ணிடலாமா? யூஸ் பண்ணிடலாமா? அப்படி யூஸ் பண்ணால் அது மிஸ்டேக். ஏன் சார்? நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பி போட்டு இறக்கி எழுதலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஜென்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். ஓகேவா? whenever we want to apply the commands, which means we have to see the agent. Here the agent is the negative. என்ன இருக்கு சார் இங்கே? நோ இருக்கா? நோங்கிறது என்னது? நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ என்ன பண்ணணும்? நம்ம நாட் யூஸ் பண்ணணும். நோபடி, நோ ஒன், இதெல்லாம் என்னது நமக்கு? ஏஜென்ட். ஓகேவா? அந்த ஏஜென்ட் வந்துச்சு, நெகட்டிவ் ஏஜென்ட் வந்தால் நாட் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ தான் என்ன பண்ண அடுத்து நான் பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பி ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணலாம்? சுட்டுங்க மாடல் ஆக்சஸ், அதனால் என்ன பண்ணேன்? பி யூஸ் பண்ணுறேன். அடுத்து வயலட் ஒரு தேர்ட் ஃபார்ம் என்ன சார்? வயலட், வயலட்டர், வயலட்டர். என்ன வரும்? வயோலட்டர். புரியுதுங்களா? அப்போ the rules should not be violated அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதை வேற எப்படியே மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, someone has to initiate it immediately. இதை எப்படி சார் வரும்? someone வந்துச்சுன்னா someone என்ன பண்ணுவோம்? நம்ம வழக்கம் போல someone ஏஜென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இப்போ தான் சொன்னோம்ல, somebody, someone, nobody, no one, இதெல்லாமே நமக்கு ஏஜென்ட்டை someone ரிமூவ் பண்ணுது. ஹாஸ்ங்க ஹெல்பிங் வேர்பு, ஹாஸ்ட்டுங்கிறது ஹெல்பிங் வேர்பு, அடுத்து இனிஷியலுங்கிறது மெயின் வேர்பு, இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? இமீடியட்லிங்கிறது அட்வர்பு, அது நமக்கு தேவையில்லை, பார்த்துக்கலாம். இப்போ இந்த இல்லாமா சொல்லுங்க, இட். அடுத்த வரும் இது ஹேஸ் இருக்குமா? ஏன் ஹேஸ் அப்படியே இருக்கிறோம்? ஏன்னா இட்டு. இது ஐவி இது வந்தால் ஹே வரும், ஹீஸுக்கு வந்தால் ஹேஸ் வரும். இப்போ நான் அதனால் ஹேஸ் அப்படியே ஆகிட்டேன். ஹேஸ் டு. அடுத்து இப்போ தான் தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஹேவ் ப்ளஸ் பீன் கொண்டாந்துருக்கேன். ஹேவ் போட்டதுனால பீன் கொண்டாந்துருக்கேன், ஆனால் இந்த ஹேஸ் டூ போட்டதுனால பி கொண்டாடுவேன். ஏன் சார்னு கேட்பீங்க. இங்கேயே ஹேவ் தான், ஹேஃப் ஆஃப் தானே, இங்கேயும் ஹாஃப் ஆஃப் தானே, இங்கேயா நீங்கள் பீன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கேயா பி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் வரும். இப்போ தெளிவாக கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? டூ அப்படிங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. டூங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம இதை நம்ம பீன் போடக்கூடாது. இவன் ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வந்தால் பி ஃபார்மோட ஹெட்டே யார் தான்? அது பிங்கிற வேர்பான தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதனால அது பி யூஸ் பண்ணணும். டு பி இனிஷியேட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன சார்? Initiated. The initiated immediately. அவ்வளவுதான். Yeah, immediately. புரியுதாங்க சார்? இப்போ இதில் ஏன் சார் நம்ம நாட் யூஸ் பண்ணல? ஏன்னா ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? பாசிட்டிவ் ஏஜென்ட். சம்மனுங்க பாசிட்டிவ் ஏஜென்ட், அதனால நான் ரிமூவ் பண்ணல. அதனால தான் it has to be initiated immediately அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? ஸோ இந்த எட்டும் புரியுதா?
சரி, அடுத்து 9th பார்க்கலாமா? 9th ஒன் பாருங்க. Have you invited Raman to the party இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? Have you invited Raman to the party அப்படின்னு இருக்கு. எப்படி சார் சேஞ்ச் பண்றது? வழக்கம் போல தான். ஓகேவா? அந்த have அப்படியே இறக்கலாமா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு ஐடியாவே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இவங்க சப்ஜெக்ட், இன்வைட்டட்ங்கிறது வேர்பு, ராமன்ங்கிறது ஆப்ஜெக்ட், டு த பார்ட்டிங்கிறது அட்வர்ப். அது நமக்கு தேவையில்லை இல்லையா? இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க் இருக்குது, அந்த சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க் நான் இங்கே கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த சென்டென்ஸுக்கான கொஸ்டின் மார்க் நான் அப்படியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இங்கே போடக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் போடணும். அப்படி தானே? சரி, இப்போ இவங்க கொடுத்துருக்க ப்ரொனவுன்ஸ் பார்த்தோன்னா யூ. ஓகேவா? அப்போ ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹி, சி, இட்டு வந்தா ஹாஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம ரூல்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ நல்லா பார்த்தீங்க. இப்போ ஹேடு வந்துருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஹேடு வந்திருந்தா நம்ம பிரச்சனை இல்லை, ஹேடை டேரக்டாக இறக்கிருக்கலாம். ஆனால் இப்போ ஹேவ் இருக்கிறதுனால ஹேவுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் இல்லையா? ஹேவுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மு. அப்போ என்ன பண்ண? ப்ரெசண்ட்டுக்கான ஹேவ் ஃபார்ம் இறக்கணும். இப்போ ஐவி யூதே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹீஸ் இது வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ரூல்ஸ் தெரியும். இப்போ அவங்க யூ யூஸ் பண்ணதுனால அவங்க ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுங்க? ஹெல்பிங்கை போடணும். புரியுதா? நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்ன சார்? ராமன்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக மாறுது இல்லையா? ராமன்கிற ஆப்ஜெக்ட் தான் நமக்கு என்ன வருது? இங்கே சப்ஜெக்டாக வருது இல்லையா? ஸோ இப்போ ராமன்கிற சிங்கிள் என்ன யூஸ் பண்ண இடத்துல ஹேஸ் வரும். என்ன போடக்கூடாது? ஹேவ் போட்டக்கூடாது. புரியுதா? ஹேஸ் ராமன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க வேற ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா சென்டென்ஸில்? வேற ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்குதா பார்க்கணும். இல்லை ஸோ டேரெக்டாக மெயின் வேர்ப் இறக்கிடலாமா? இப்போ மெயின் வேர்ப்னா ரூல்ஸ் என்னது? பி ஃபார்ம் வேர்ப் கூட தான் மெயின் வேர்ப் வரும் இல்லையா? ஆக்டிவ்ல வந்து பேசிவ் சேஞ்ச் பண்ணால் பி ஃபார்ம் வேர்ப் கூட தான் மெயின் வேர்ப் வருங்கிறது ரூல்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பி ஃபார்ம் கொண்டுட்டு வரலாமா? இப்போ பி ஃபார்ம் என்ன சார் கொண்டுட்டு வரலாம்? பாருங்க, ஹாஃப் ஃபார்ம் இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணணும்? பீன் யூஸ் பண்ணணும். மாடல் ஆக்சிஸ் தான் என்ன பண்ணியிருப்பேன்? பி யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் 2 வந்துச்சுன்னா நான் பி யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இல்லாமல் வந்தது நான் என்ன பண்ணுவேன்? நான் டேரெக்டாகவே ஹாஃப் ஃபார்முக்கு பீன் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? ராமன் ஹாஸ் ராமன் பீன் இன்வைட்டட். இன்வைட்டட் தேர்ட் ஃபார்ம் வந்து இன்வைட்டட் பை யூவோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? யூ தானே? யூ டு தி பார்ட்டி. அப்படிங்கிறத நம்ம அப்படியே எழுதணும். புரியுதா? ஸோ இதுதான் இது பண்ணோம் பார்த்துங்க. இப்போ ஐயோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? மீ. வியோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? அஸ். யூவோட ஆப்ஜெக்ட் யூ. தேயோட ஆப்ஜெக்ட் தெம். ஹீயோட ஆப்ஜெக்ட் ஹிம். சியோட ஆப்ஜெக்ட் ஹர். இட்டோட ஆப்ஜெக்ட் இட் இல்லையா? ஸோ அந்த பாருங்க நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளீஸ் அப்படிங்கிற ரெக்வெஸ்ட்டுக்கான ஒரு கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் தான். யூ ஆர் ரெக்வெஸ்டடா? ப்ளீஸ்னாலே ரெக்வெஸ்டட். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே ப்ளீஸ் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு. இந்த சென்டென்ஸ்லேயே ப்ளீஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஆனால் அந்த சென்டென்ஸில் என்ன இருந்துச்சு? பிளைன் சென்டென்ஸ் இருந்துச்சு. ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். கால் ஹிம் அட் ஒன்ஸ்ங்கிறது பிளைன் சென்டென்ஸ், பிளைன் கமாண்ட்ஸ் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? டு நாட். டு நாட்னா மீனிங் என்ன சார்? டோன்ட் அப்படிங்கிற நெகட்டிவ் மீனிங் இல்லையா? டு நாட்னா டோன்ட்டை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு நெகட்டிவ் வேர்ட் இல்லையா? இப்போ நெகட்டிவ் கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம நாட் டு யூஸ் பண்ணணும். பிளைனாக இருந்தால் டு, நெகட்டிவ் வந்தால் நாட் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்வெஸ்ட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்றது. இது எப்படி சார் சேஞ்ச் பண்ணலாம்? கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லிங்கிறத அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமா? இது கமெண்ட்ஸ் தானே? கமெண்ட்ஸ் தான் நம்ம அட்வைஸ் வச்சுக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? யூ ஆர் அட்வைஸ். அடுத்து பிளைன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்? 2 பண்ணுமா? பிளைன் கமாண்ட்னா 2 பண்ணணும். பிளைன் கமாண்ட்ஸ்க்கு 2 யூஸ் பண்ணியிருக்கேன். டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. வேற ஏதாவது எழுத முடியுமா சார்? அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதலாம். லெட் வச்சு எழுதலாம்ல. ஏன்னா இந்த இடத்துல ப்ளீஸுங்கிற ரெக்வெஸ்ட் ஃபார்மேஷனும் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லை. ஆனால் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல? வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. வேர்பு கிராஸ் வேர்பு த பிஸி ரோட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் லெட் வச்சு எழுதலாம்ல? சொல்லுங்க அப்போ. let the busy roads
be crossed. Be crossed. Let this road be crossed carefully. அப்போ இன்னும் நம்ம என்ன பண்ண முடியும் சென்டென்ஸுக்கு நம்ம கொண்டுட்டு வரலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. when will you book the tickets to Bangalore? இதை எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது? when வந்தா when அப்படியே தான் வரும் இல்லையா? who வந்தால் மட்டும் தான் by who, மற்ற எது வந்தாலும் நம்ம அப்படியே தான் சொல்லிட்டோம். அப்போ when வந்தால் when அப்படியே போட்டோம். அடுத்து இப்போ இந்த வில் போடும்போது ஷல்லு வில்லும் போடும்போது கேப்லாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, எந்த சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட் முன்னாடி தான் என்ன பண்ணுவோம், ஷல்லா வில்லா போடுவோம். பாருங்களேன், யூ சப்ஜெக்டை புக்குங்கிறது மெயின் வேர்பு, த டிக்கெட்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? இப்போ ஆப்ஜெக்ட் எப்போ இருக்குது, த டிக்கெட்ஸ் தானே. தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம், தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம். என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல நான் வில்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம சப்ஜெக்ட் ஐ வந்துருச்சா என்ன பண்ணும், ஐயோ வியோ வந்துட்டா நம்ம ஷேல் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல டிக்கெட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ண வில் யூஸ் பண்ணி. அப்போ வென் வில் த டிக்கெட்ஸா, வென் வில் த டிக்கெட்ஸ். அடுத்து வேறு ஏதாவது ஹெல்பிங் வெர்ப் சென்டென்ஸில் பாருங்க வில் இருக்குது, வேறு ஏதாவது ஹெல்பிங் வெர்ப் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக மெயின் வெர்ப் வைக்க இல்லாமா? இல்லாதனால இப்போ மெயின் வெர்ப் இறக்கணும். நான் ரூல்ஸ் என்னது, பி ஃபார்ம் கூட தான் மெயின் வெர்ப் வரும். மாடல் ஆக்சஸ் வந்து என்ன வரும், பி வரும். அப்போ பி புக்டு. இப்போ பி புக்டு பை யூவோட ஆப்ஜெக்ட் யூ தான், யூ டு பெங்களூர். இதுதான் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க். ஏன்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.